शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् दृष्टे सापार्थात्यं नैकान्तात्यं ततो भावः इंतवरेக்கும் ஆயிடுச்சு संघात परार्थत्वात् त्रिगुणादि विपर्ययात् अधिष्ठानात् पुरुषोऽस्ति भोक्तृभावात् कैवल्यार्थं प्रवृत्तेश्च कैवल्यार्थं अनुस्वारं कैवल्यार्थं प्रवृत्तेश्च प्रवृत्तेः कैवल्यार्थं कैवल्यार्थं प्रवृत्तेः कैवल्यार्थं प्रवृत्तेः अंशம் இந்த காரிகையிலும் அந்த இப்போ ஏற்கனவே என்ன ஆயிடுச்சுன்னா மூல பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குன்னு அனுமானம் எப்படி பண்றதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ இந்த காரிகையில புருஷா அஸ்தி, புருஷானா ஆத்மா அஸ்தி அஸ்தின்னு எப்படி என்ன தெளிவும் கேட்கிறார். கேட்டா அதுக்கு பதில் கொடுக்கிறார். சங்காத பரார்த்தத்வா त्रिगुणादि विपर्ययात् अधिष्ठानात् भोक्तृभावात् प्रवृत्ते कैवल्यार्थं प्रवृत्तेः पुरुषः अस्ति. இப்படி ஒரு காரிகை அதுல அன்வயம் அப்படிதான் இருக்கும். இந்த காரிகை நான் சொன்னேன் அது புருஷன் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு என்ன எப்படி அதை அனுமானம் பண்ணலாம். புருஷன் இருக்கு, ஆத்மாங்கிறது தனி தத்துவம், அபரிணாமியா இருக்கு, ஸ்வப்பிரகாச சைதன்ய ஸ்வரூபமா இருக்கு, போக்தாவா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா தனி இருக்குன்னு காமிக்கணும். அதுக்கு என்ன யுக்தின்னு கேட்டா அதுக்கு சொல்ற சங்காத பரார்த்தத்வா. ஒன்னொன்னா இதுல வியாக்கியானத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. சங்காத பரார்த்தத்வா இந்த ஒரு அம்சம் ஏற்கனவே சொன்னேன். சங்காதம்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு மூல பிரகிருதி அதனுடைய பரிணாமங்கள் எல்லாமே சங்காத ரூபமா இருக்கு. பல பொருள் சேர்ந்து வரக்கூடியது சங்காதம். ஒரே ரூபமா இல்லை, அநேக பதார்த்தங்கள் சேர்ந்து இருக்கிறதுனா சங்காதம்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஜடமா தான் இருக்கும். இப்ப மூல பிரகிருதி பார்த்தாலும் அதுல 3 குணங்கள் உண்டு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது 3 சேர்ந்துதான் மூல பிரகிருதியா இருக்கு. அதுக்கப்புறம் அதனுடைய பரிணாமங்கள் எது பார்த்தாலும் அது ஒரே ரூபம், ஏக ரூபமா இல்லை, அநேக ரூபமா இருக்கு. பல ரூபத்தில் தெரியக்கூடிய பதார்த்தங்கள், ஜடங்கள், பரிணாம சுபாவத்தோட உள்ள பதார்த்தங்கள். இப்பேற்பட்ட எல்லா பதார்த்தங்களுக்கும் சங்காதம்னு பேர் வச்சுக்கலாம். சங்காதம், காம்பவுண்ட், இங்கிலீஷ் காம்பவுண்ட். இப்படி காம்பவுண்ட் சுரூபமா இருக்கக்கூடிய எந்த வஸ்துவா இருந்தாலும் அதை எதுக்காக இருக்குன்னு கேட்டா தனக்காக இல்லை, மற்றவாழ்னா யாரு இதை உபயோகப்படுத்தி யாரா ஒருத்தர் சுகத்தையோ துக்கத்தையோ வாங்கிக்கிறவா இது கண்டிப்பா இருக்கணும். அவனுக்காக தான் இது எல்லாம் வந்திருக்கு. இந்த ஒரு சித்தாந்தம் முதல் பேசிக்கா சொல்லி ஆகும். இது வச்சுட்டு தான் இப்போ போக்தான தனி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. அந்த போக்தா சங்காத ரூபமா இருக்கக்கூடாது. இப்போ மற்ற சங்காதங்கள், வெளியில் இருக்கிற எத்தனையோ சங்காதங்கள், விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு போகத்துக்கு உபயோகப்படுத்தணும். போகம் தான் நீங்க சுகானுபவம் மட்டும் வச்சுக்க கூடாது. எதெல்லாம் நம்ம இந்த சம்சாரத்துல அனுபவிக்கிறதோ எல்லாமே அந்த எல்லா அனுபவத்தையும் போகம்னு வச்சுக்கலாம். எல்லா அனுபவம் அது சுகானுபவமா இருக்கட்டும், துக்கானுபவமா இருக்கட்டும், குரோதமோ துவேஷமோ எந்த அனுபவமா இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ் சொல்லலாம். இப்போ இந்த ஒரு புஸ்தகம் இருக்கு, இந்த புஸ்தகத்துக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. அந்த புஸ்தகம் மூலமா எனக்கு சில ஃபீலிங்ஸ் ஏற்படுறது. இந்த செல்போன் இருக்கு, அதுக்கு எவ்வளோலாம் வேலை பண்றதா இருந்தாலும் அதுக்கு தனி ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது, சுகமோ துக்கமோ கிடையாது. அது இன்னொரு சேதனத்துக்காக உபயோகப்படுறது. அப்படித்தானே சொல்லணும். அப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு அச்சேதன பதார்த்தமா இருந்தாலும் காம்பவுண்டா இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கக்கூடிய ஒரு சேதனுக்காக இருக்குன்னு சொல்லணும். இல்லாம இருக்க முடியாது.
அப்படி ஒரு சித்தாந்தமே வச்சுக்கலாம். யத்யத் சிருஜ்யதே தத் சர்வம் கசிச்சித் சுகஸ்ய வா துக்கஸ்ய வா கிருதே சிருஜ்யதே. இப்போ ஈஸ்வரன் என்கிற ஒரு சிருஷ்டாவும் இருக்குன்னு வச்சுட்டு சொல்றதா இருந்தால் ஈஸ்வரன் சிருஷ்டியை பண்றதுன்னு சொல்லலாம். எதுக்கு சிருஷ்டியை பண்றதுன்னா ஜீவா ஆத்மாக்கள் இருக்கா, போக்தாக்களா இருக்கா, அவளுக்கு சுகமோ துக்கமோ வேணும், அவளுக்கு அதுக்காக புண்ணியமும் பாபமும் இருக்கு. புண்ணியத்தினுடைய பலமா சுகத்தை கொடுக்கணும், பாபத்தினுடைய பலமா துக்கத்தை கொடுக்கணும். இதுக்காக விஷய சாமகிரிகள் வேணும். இதுக்கு அதுக்குதான் சிருஷ்டி ஏற்படுறதுன்னு சொல்லலாம். இவாளுடைய சித்தாந்தத்தில் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை. அதனால இவா சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா அந்த அச்சேதன பிரதானத்துக்கு பரிணாமங்கள் ஏற்படுறது, அதுக்கும் ஒரு காரணம் வேணும். தனியா பரிணாமங்கள் ஏற்படுறது இல்லை. சாங்கிய மதத்துல இருந்தாலும் ஒரு அச்சேதன பிரதானம், ஒரு மூலப்பிரகிருதி, அதனுடைய காரியமா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், அதுக்கு சில பரிணாமங்கள் ஏற்படுறது நமக்கு உபயோகப்படும்படியா அது மாறுறதுன்னு சொன்னால் அதுக்கு காரணமா யாரோ ஒரு போக்தா தனி இருக்கணும். அந்த போக்தா இல்லைன்னா ஒன்றும் மாறாது, ஒன்றும் சலனமே வராது. அப்படியே இருக்கணும். ஆனால் எத்தனையோ பரிணாமங்கள் ஏற்படுறது, அதுக்கும் மேல நம்மளே பரிணாமங்கள் ஏற்படுத்தின்னு இருக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்லையா? அப்போ இதுக்கு காரணமா அதனுடைய போக்தா, கன்சியூமர் ஒருத்தர் இருக்கணும். அவர் சேதனமா இருக்கணும். அது அச்சேதனமா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்க சொல்லலாம் ஒரு சங்காதம் இன்னொரு சங்காதத்துக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ உதாரணமா பார்த்தா பாருங்க, காரு இருக்கு, அதுக்கு டயரும் இருக்கு, சக்கரங்கள் இருக்கு. இந்த சக்கரம் எதுக்குன்னு கேட்டா காருக்காகன்னு சொல்லலாம். ஆனா காரு எதுக்கு? காரு தனியா சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறது இல்லை. காரு இன்னொருத்தருக்கு தானே. எங்க போய் முடியுறது? யாரோ ஒரு சேதனம் அந்த வஸ்துவை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சேதனம் இருக்கா, அவனுக்காக தானே எல்லாமே வந்திருக்கு. இந்த சேதனன் அவனுக்கும் ஒரு சங்காதம் இருக்கிற மாதிரி தெரியுது. சரீரம், இந்திரியங்கள் எல்லாமே இருக்க தெரியுது. ஆனா இந்த செய்யும் யுக்தி, இதே லாஜிக் அங்கேயும் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கக்கூடிய சேதனம் யாருன்னு கேட்டா இந்த சரீரம்னு சொல்லலாமோன்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் சங்காதமாச்சே. அப்ப யோயக சங்காதா சஹ சர்வோபி பரார்த்தா போக்திரார்த்தா அப்படி ஒரு ரூல் வச்சுட்டு இருக்கும்பொழுது இந்த சரீரம் அதுவும் ஒரு சங்காதம் தானே. அப்ப அதுவும் இன்னொரு சேதனுக்காக உபயோகப்படணும். அது யாரு? அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சேதனம் கேட்டா அது ஆத்மான்னு சொல்லி ஆகணும். அந்த ஆத்மாவும் திருப்பி சங்காதமோ கேட்டா அது சங்காதம் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவும் சங்காதமா இருந்தால் அதுவும் இன்னொருத்தருக்காக சொல்ல வேண்டியதா போயிடும். அப்ப அவரு சங்காதமா இப்போ போயிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பேர்? இந்த தோஷம் நிறுத்தவே முடியாது, மேல போயிட்டே இருக்கும். அனவஸ்தை. அனவஸ்தைன்னு சொல்றது இல்லையா? ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், அனவஸ்தை. அப்ப அனவஸ்தை வரக்கூடாது. அதனால அங்கேயே போய் நிறுத்தணும். அது நிறுத்துறது நியாயம். ஏதோ ஒரு அனவஸ்தையை பயந்துட்டு நிறுத்துறது மட்டும் இல்லை. ஏன்னா இந்த போக்தாவே கேட்டு பாருங்க, நீ எதுக்கு கேட்டா நான் எனக்கு தான், இன்னொருத்தருக்காக இல்லை. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லுவோம், நான் இன்னொருத்தருக்காக. அதொன்னும் லோகத்துல சொல்ற வழக்கம் இல்லை, ஒன்றும் வாஸ்தவமா இல்லை. சத்தியம் நாஸ்தி. நான் எதுக்குன்னா எனக்காக தான், இன்னொருத்தருக்காக இல்லை. அதனால அங்க ஆத்மனஸ்து காமாய இருக்கு இல்லையா? அதனால இந்த அனவஸ்தை வருங்கிறதுனால மட்டும் இல்ல, அது உண்மையா அப்படிதான் இருக்கு. இந்த சேதனமே போய் கேட்டா நான் எதுக்குன்னு கேட்டா அதுக்கு பதில் உண்மையா பதில் கிடையாது. பதில் இல்லைங்கிறது ஒரு நியூனதை இல்லை, அது பதில் அது இருக்கக்கூடாது. அதுக்கு பதில் சேதனன் மட்டும் சுகம் இது தனக்கு இன்னொருத்தருக்காக இருக்க முடியாது. செல்ஃப் ஓரியன்டா இருக்கும், இல்லைன்னா முடியாது. அதனுடைய ஜெகத்தினுடைய சுபாவமே அப்படி சொல்லுவோம். அதனால என்ன தெரியுது? இதனால சங்காத பரார்த்தத்துவம் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு யுக்தி. இதனால என்ன தெரியுதுன்னா புருஷன் ஆத்மா ஒண்ணு இருக்கு தெரியுது. சங்காத பரார்த்தத்துவம் புருஷா அஸ்தி, அது ஒரு யுக்தி. புருஷா அஸ்தி சங்காத பரார்த்தத்துவா, இப்படி ஒரு அனுமானம் இல்லை.
அது அனுமானத்தினுடைய ஃபார்மேட்டில் கொண்டு வரணும்னா வேற விதமாக சொல்லணும். புருஷா அஸ்தி சங்காத பரார்த்தத்துவாது அப்படி ஒரு அனுமானம் வராது. சங்காதா பரார்த்தா சங்காதத்துவாது இந்த மாதிரி அனுமானம் சொல்லணும். சங்காதா பரார்த்தா சங்காதத்துவாது ஷையாதிபத் அனுமானம் சொல்லும்பொழுது அப்படி வரும். ஏன்னா அனுமானம் சொல்லும்பொழுது பக்ஷம் ஹேது சாத்தியம் இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும். அது வேற விஷயம். நீங்க அதுக்கு உள்ளுக்குள்ள போக வேண்டாம். இப்படிதான் அனுமானம் சொன்னா அப்படிதான் வரும். சங்காத பரார்த்தத்துவா திரிகுணாதி விபர்யா. திரிகுணாதி விபர்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? திரிகுணம் தெரியும் இல்லையா? இதுல இந்த வியாக்கியானத்துல தத்துவமதியில எப்படி கேட்கிறாரு பாருங்க. அதுக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சங்கதி கொடுப்பா இல்லையா? ஸ்யாதேதத் शयनासनादयः संघाताः संहत शरीरार्थाः दृष्टाः न तु आत्मानम् अव्यक्ताद्यतिरिक्तं प्रति परार्थाः तस्मात् संघातान्तरमेव परं गमयेयुः न तु असंहतम् आत्मानम् इत्यत आह त्रिगुणादिविपर्ययात् अयमभिप्रायः संघातान्तरार्थत्वे हि तस्यापि संघातत्वात् तेनापि संघातान्तरार्थेन भवितव्यम् एवं तेन तेनेत्यनवस्था स्यात् என்று சொன்னேன். இந்த விஷயம் சொன்னேன். அவர் என்ன கேட்கிறார்? ஒரு சங்காதம் இன்னொரு சங்காதத்துக்காக சொல்லுங்களேன். இப்போ லோகத்துல ஷையான்னு இருக்கு. ஷையானா காட் பெட். பெட் எதுக்குன்னு கேட்டா அங்க படுக்கக்கூடிய ஒரு ஆசாமி இருக்கா. அவன் அது ஒரு சரீரம் தானே. அப்ப அந்த சரீரத்துக்கு விசிராந்தி ஏற்படணும், அதுக்கு தூங்கணும், அதுக்கு செய்ய வேணும். அப்படின்னா சரீரத்துக்கு தானே உபயோகப்படுறது. அப்போ ஒரு சங்காதம் இன்னொரு சங்காதத்துக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்லாமேன்னு கேட்டா சொல்லியிருக்கலாம். ஆனா அனவஸ்தை வரும். அனவஸ்தை இருக்கிறதுனால சொல்ல முடியாதுன்னு காமிக்கிறார். அது இப்ப சொன்னேன். நச்ச வியவஸ்தாயாம் சத்தியாம் அனவஸ்தாயுக்தா கல்பனா கௌரவ பிரசங்கா அனவஸ்தா மயுக்தா. வியவஸ்தாயாம் சத்தியம் சில இடத்துல அனவஸ்தை சகிக்க வேண்டியதா போயிடும். இப்போ அனாதியா இருக்கும்போது அனவஸ்தை தான் அது. ஆனா அது அந்த அனவஸ்தை தோஷம் இல்லை. இங்க அனவஸ்தை ஒத்துக்கக்கூடாது. ஒரு கௌரவம் கல்பனா கௌரவம் இருக்கு. நச்ச பிரமாணவத்வேன கல்பனா கௌரவம் அப்படி மிருஷ்யதே இது யுக்தம் சம்மதத்துவஸ்ய பாரார்த்தி மாத்திரேன அன்வயா. பாருங்க, சம்மதமா இருந்தா பரார்த்தமா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த பரவும் சங்காதமா இருக்கணும்ங்கிறது கிடையாது. சம்மதமான ஒரு வஸ்து, காம்பவுண்ட் ரூபமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து பரார்த்தமா இருக்கணும், அவ்வளவுதான் ரூல். அந்த பரம் சொல்லக்கூடிய பரபதார்த்தம் இருக்க பரம் அதுவும் சங்காத ரூபமா இருக்கணும் என்கிற ஒரு ரூல் கிடையாது. அப்படி அவசியம் இல்லை. அந்த யுக்தி இவ்வளவுதான் இருக்கு. ஒரு சங்காதமா இருந்தா அது பரார்த்தமா இருக்கணும், அவ்வளவுதான். அதனால அந்த பரவும் சங்காதமா இருக்கணும்ன்றது பிரமாணத்தினால சித்திக்காது. திருஷ்டாந்த திருஷ்ட சர்வதர்மானுரோதேன து அனுமானம் இச்சதா சர்வானுமானோச்சேத பிரசங்கா. திருஷ்டாந்தத்தில் எப்படி இருக்கோ அப்படியே வரணும்ங்கிறது சொல்ல முடியாது. திருஷ்டாந்தத்தில் இருக்கிற ஒரு அம்சத்தை நம்ம எடுக்கிறோம், அதை வச்சுட்டு ஒரு சாத்தியத்தை சாதிக்கிறது, அவ்வளவுதானே. அதனால நீங்க இப்போ ஷையாதிகளை எப்படி இருக்கோ அப்படி சொன்னால், ஷையாதிகள் ஒருவேளை நமக்கு அது ஒரு சங்காதமா இருக்கு, அது எதுக்குன்னு கேட்டா இன்னொரு சங்காதத்துக்கு சொல்லலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்றார். இத்யுபபாதிதம் நியாய வார்த்திக தாத்பர்ய டீகாயாம் அஸ்மாபி தஸ்மாத் அனவஸ்தாபியா அஸ்ய அசங்காதத்துவம் இச்சதா அத்ரிகுணத்துவம் அவிவேகித்துவம் அவிஷயத்துவம் அசாமான்யத்துவம் சேதனத்துவம் அப்பிரசமதர்மித்துவம் ச அபியுபேயம். இதெல்லாமே புருஷனுடைய ஸ்வரூபமா ஆத்மாவினுடைய ஸ்வரூபமா ஏற்கனவே காரிகையில் வந்திருக்கு இல்லையா? அது எல்லாமே இங்கே சேர்க்க வேண்டியதான். அந்த பரகான்னு சொல்லக்கூடிய போக்தா அவன் எப்படி இருக்கணும்னால் திரிகுணங்கள் இல்லாதவனா இருக்கணும். திரிகுணாதி விபர்யா திரிகுணங்கள் இல்லாதவனா இருக்கணும். அப்புறம் என்ன, இதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன், அந்த காரிகையிலே வந்திருக்கு. இதெல்லாமே அத்ரிகுணத்துவம் அவிவேகத்துவம் அவிஷயத்துவம் அசாமான்யத்துவம் சேதனத்துவம் அப்பிரசவதர்மித்துவம் இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன், அது திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் அந்த போக்தாவுக்கு அப்படியா இந்த இதெல்லாமே சேர்க்கணும், அங்கே சேர்க்கணும். அதாவது திரிகுணாதி விபர்யா திரிகுண ஆதின்னு சொன்னா இதெல்லாம்
திரிகுணம் மூன்று குணங்களோடு சேர்ந்து இருக்கிறது என்கிறது பிரகிருதியுடையும் அதனுடைய பரிணாமங்களுடையும் சுபாவம். இப்ப அதெல்லாம் சங்காதம். அந்த சங்காதங்கள் எதுக்காக நிற்கிறதோ அது திரிகுண ரூபமா இருக்க முடியாது. அது திரிகுணங்கள் இல்லாதது, விவேகியா இல்லாதது. விவேகின்னா அதுக்கு அர்த்தம் வேற, நம்ம யதாசுத அர்த்தம் இல்லை, அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படி திரிகுணாதி விபதேயா. அப்புறம் என்ன? அதிஷ்டானாத், ஆதாரம் மட்டுமல்ல, திரிகுணாத்மகானாம் அதிஷ்டீயமானத்வாத் யத்யத் சுகதுக்க மோகாத்மகம் தத்சர்வம் பரேண அதிஷ்டீயமானம் திருஷ்டம். யதா ரதாதி, ஒரு ரதம் இருக்கு, கார். இந்த ரதம் போறதுன்னா யாத்திரை பண்றதுக்கோ எதுக்கோ உபயோகப்படுறதுனால் அது ஒரு சேதனனோட சம்பந்தப்பட்டாதான் உபயோகப்படும். கேவலம் அச்சேதனம் பிரவர்த்திக்கிறதே இல்லை. அப்போ இந்த உடம்புன்றது ஒரு அச்சேதனம் சொல்லி ஆகணும். சங்காத ரூபமா இருக்கு, ஆனா பிரவர்த்திக்கிறது இல்லையா? அது என்ன காரணம் கேட்டால் அதுக்கு ஒரு சேதனனுடைய அதிஷ்டானம் இல்லைன்னா வராது. சங்காதஸ்ய சைதன்ய பிரதாதா. இந்த சங்காதத்துக்கு ஞானம் இல்லை, ஜடத்துக்கு ஞானம் கிடையாது, ஞானம்ன்றது கிடையாது, சரீரத்துக்கு கிடையாது. வெளியில் இருக்கிற எத்தனையோ ஜட பதார்த்தங்கள் அதுக்கும் கிடையாது. சுயமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு பண்றக்கூடிய சாமர்த்தியம் கிடையாது. ஆனால் பதார்த்தங்கள் ஏதோ பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு ஒரு சேதனனுடைய சம்பந்தம் இல்லாம முடியாது. அதனால சேதனனால அதிஷ்டிதமா இருக்கணும். சேதனனுடைய அந்த சைதன்யம் என்ற சுபாவம் இதுக்கு ஒரு ஆரோகம் மூலமா கிடைக்கிறது. ஆரோகம் சொல்லுவோம், தெரியும் இல்லையா? இந்த சைதன்யத்தோட சம்பந்தப்படும் பொழுது எது சைதன்யம் எது ஜடம் என்று பிரிக்க முடியாம ஒரு சம்பந்தம் ஏற்படுறது. அந்த சம்பந்தம் ஏற்பட்டாச்சுன்னா அது வேலை பண்றது. அந்த மாதிரி சொல்லி ஆகணும். இதுக்கு என்ன சொல்றதுன்னா அதிஷ்டானா என்ற காரிகையில அந்த வார்த்தையினால இந்த விஷயம் சொல்லப்படுறது. இதஸ்சாஸ்தி புருஷா அதிஷ்டானா திரிகுணாத்மகானாம் அதிஷ்டீயமானத்வா யத்யத் சுகதுக்க மோகாத்மகம் திரிகுணாத்மகம் தற்சர்வம் பரேண அதிஷ்டீயமானம் திருஷ்டம். வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களும் திரிகுணாத்மகமா இருக்கு. அந்த திரிகுணாத்மகமான ஒரு வஸ்து ஏதாவது ஒரு வேலை பண்றதா இருந்தால் அதனுடைய அதுக்கு சலனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானம் உள்ள ஒரு அறிவு உள்ள ஒரு யாரோ ஒருத்தர் அதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா? இல்லைன்னா அது ஒர்க் பண்ண முடியாது, வேலைக்கு ஆகாது. யதா ரதாதி, ஒரு ரதோ கச்சதின்னு சொன்னால் ரதம் போறதா இருந்தால் அது ரதத்தை ஒரு தேராளியா ஒருத்தம் இருக்கணும், இல்லைன்னா போக முடியாது. அதனால அதிஷ்டானா கண்ட்ரோலர் சொல்லலாமே. ஆனா கண்ட்ரோலர் என்கிற அர்த்தத்தில் இங்க சொல்ல முடியாது. இந்த இவாளுடைய சித்தாந்தத்துல எல்லா சேதனையும் கண்ட்ரோல் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனே ஒத்துக்கிறது இல்லையா? போட்டிருக்கா சொல்லலாம். ஆனா இவாளுடைய சித்தாந்தத்துல எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்ல முடியாது. கண்ட்ரோல் பண்றதுன்னா புத்திபூர்வகமா இப்போ அச்சேதன பிரதானத்துக்கு பரிணாமம் ஏற்படுறது இல்லையா? அது கண்ட்ரோல் பண்றவன் யாரு? கண்ட்ரோல் பண்றவனால் மற்ற ஆஸ்திக மதத்துல எப்படி ஈஸ்வரன் கண்ட்ரோல் பண்றதோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றது சொல்ல முடியாது. ஆனா சொல்லலாம். எப்படின்னா அது ஒரு தப்புன்னு அந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டு தான். ஆனா அதை எப்படி நிரூபணம் பண்ணணும்? எப்படின்னா இவாளுடைய சித்தாந்தத்துல அதை தெரிஞ்சுட்டு கண்ட்ரோல் பண்றவன் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. இப்ப ஜீவாத்மா தானே இருக்கு, ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரனே ஒத்துக்கிறதா இருந்தால் தெரிஞ்சுட்டு கண்ட்ரோல் பண்றவன் ஈஸ்வரன் சொல்ல முடியும். லோகத்துல கண்ட்ரோல் பண்றவன் யாரே சொல்லுவான்? நியந்தான்னு யாரே சொல்லுவான்? அந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு இது இப்படியும் தெரிஞ்சுண்டு அதை கண்ட்ரோல் பண்றவனுக்கு தானே கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஆமா. இங்க என்ன குழப்பம்னா இவ ஈஸ்வரனே ஒத்துக்கிறது. அதனால இந்த அச்சேதன பிரதானங்களுடைய பரிணாமங்களை யாரு கண்ட்ரோல் பண்றது கேட்டா ஈஸ்வரன் சொல்ல முடியாது. ஜீவாத்மா சொல்லணும். ஜீவாத்மா எப்படி கண்ட்ரோல் பண்றதுனால் அவன் தெரிஞ்சுன்னு கண்ட்ரோல் பண்றது இல்லை. அவனுக்கிட்ட புண்ணிய பாபங்கள் உண்டு. இந்த புண்ணிய பாபங்களோட சேர்ந்த இந்த ஜீவாத்மா தனி இருக்கான்.
இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த அச்சேதன பிரதானத்தோடையும் அதனுடைய பரிணாமங்களோடையும் சம்பந்தம் ஏற்பட்டாச்சுன்னா போதும். அவன் தெரிஞ்சுட்டு ஒன்றும் பண்ண வேண்டாம். அச்சேதன பிரதானமே சுயமா பரிணாமத்தை அடையிறதுன்னு இவளுடைய சம்பிரதாயம். எதுக்குன்னு கேட்டா தனக்காக இல்லை, புருஷனுக்காக. புருஷன் போக்தாவா இருக்கான். ஏன் போக்தாவா இருக்கான்? புண்ணிய பாவங்கள் உண்டு அவனுக்கு. புண்ணிய பாவங்களோட புருஷன் இருக்கான், ஆத்மா இருக்கான். ஒரு ஆத்மா இல்லை, எத்தனையோ ஆத்மாக்கள் இருக்கார். இவாளுக்கு போகம் ஏற்படுத்தணும்னா போக்கிய பதார்த்தங்கள் வேணும், விஷயங்கள் வேணும். விஷயங்கள் என்னன்னு கேட்டா இந்த மூலப்பிரகிருதியோட பரிணாமங்கள். இதுக்காக மூலப்பிரகிருதிக்கு எத்தனையோ பரிணாமங்கள் ஏற்படணும். எப்படி ஏற்படுறதுன்னா புருஷனுடைய சம்பந்தத்தினால. அவ்வளவுதான். இதுதான் சொல்லியிருக்கார். புருஷஸ்ய தரிசனார்த்தம் கைவல்யார்த்தம் ததா பிரதானஸ்ய பங்குவந்தவர் உபயோரபி சம்யோகா. அப்புறம் வருவது பங்குவந்தவர் உபயோரபி சம்யோகா. புருஷனுக்கு இது தேவைப்படுறது, அதுக்கு இது தேவைப்படுறது. பரஸ்பரம் அபேட்சா இருக்கு. பரஸ்பரம் அபேட்சை இருக்கிறதுனால இந்த புருஷனுக்காக சம்யோகம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இந்த புருஷனுக்கு போக்திருத்துவம், அவன் போக்தாவா இருக்கணும்னால போக்கியங்கள் வேணும். இதுக்காக அச்சேதன பிரதானம் தனியே பரிணாமத்தை சுயமா செல்ஃப் கண்ட்ரோல் தான் சொல்லணும். உண்மையா சொல்றதா இருந்தா அது சர்வேஷாம் மதே சத்தியமே இல்லை. வேதாந்த மதத்துல பாரமார்த்திக சத்தியம் சொல்றது இல்லை. இவருடைய மதத்துல பாரமார்த்திக சத்தியம், வியாபகாரிக சத்தியம் அந்த மாதிரி பிரிவு கிடையாது. அது கிடையாது. சத்தியம்னா சத்தியம், அவ்வளவுதான். ஜனன மரண ஜென்மங்கள் மரணம் எல்லாமே இருக்கு நான் சொல்லி பாருங்க. இங்கேயும் ஜென்மம்னா என்ன கேட்டா சரீர சம்பந்தம். ஜென்மம்னா சரீர சம்பந்தம், அவ்வளவுதான். ஆத்மாவுக்கு அழிவு இருக்குன்னு சொல்ல மாட்டான். அது சொல்லக்கூடாது இல்லையா? அதுவும் சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. அதுவும் சொல்லக்கூடாது. அது எந்த மதத்திலையும், ஆத்மாவுக்கு பௌத்த மதத்திலையும் சார்வாக மதத்திலையும் தான் இருக்கு. ஆத்மாவுக்கு நாசம் உண்டு, க்ஷணிக ஞானம் சொல்றது. இந்த மதத்துல அது கிடையாது. ஆத்மா ஸ்திரமா தான் இருக்கான். ஆனால் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு இந்த பிரதானத்தை மூல பிரகிருதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் பண்றதுன்னா இவ்வளவுதான் கண்ட்ரோல். நான் தெரிஞ்சுட்டு கண்ட்ரோல் பண்றது இல்லை. சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணமான புண்ணிய பாபங்களோட இருக்கான் யார? புருஷன். அந்த புருஷன் போகத்துக்காக அச்சேதன பிரதானத்தோட ஏதோ ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறது கூட இல்லை. சம்பந்தம் ஏற்படுறது அதனால நம்ம சம்பந்தத்தோட இருக்கான், அவ்வளவுதான். அது மூலமா சிருஷ்டி நடக்கிறதுன்னு சொல்லுவான். அதுல சில தோஷங்கள் எல்லாம் இருக்காது. அப்புறம் வேதாந்த சாஸ்திரத்துல எல்லாம் காமிக்கிறான். இப்படி சொன்னால் அதுக்கு சில தோஷங்கள் உண்டுங்கிறது வாஸ்தவம் தான். ஆனா இவருடைய அபிப்பிராயம் இதுதான், அதை மாற்ற முடியாது. சாங்கியாருடைய மதம் என்னன்னு கேட்டா இப்படிதான் சொல்லணும். சரி, இதுக்கு முடிக்கிறேன். இப்போ அதிஷ்டானம் சொன்னா அர்த்தமாயிடுது. புருஷோஸ்தி. அப்புறம் என்ன? போக்திருபாவாத். போக்திருபாவா நாம போக்திருத்துவம். போக்திருத்துவம் யாரோ ஒருத்தர் போக்தாவா இருந்தா தானே இதுக்கெல்லாம் உபயோகம் இருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா நீங்க எதுக்கு வாங்கி வச்சிருக்குன்னு கேட்கறது இல்லையா? பெரிய பெரிய வஸ்துக்கள் எல்லாம் ஆத்துல வாங்கி வச்சிருக்கு, யாரும் அனுபவிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா எதுக்கு கேட்கற மாதிரி போக்தா இருக்கணும், இல்லைன்னா அது வாங்கக்கூடாது சொல்ற மாதிரி போக்திருத்துவா போக்தா இருக்கணும். அப்ப தனி போக்தாங்கிறது போக்கியத்தோட விட்டு தனியா இருக்கணும். அது யாருன்னு கேட்டா இதெல்லாம் போக்கியமா இருக்கு. சங்காலங்கள் எல்லாமே போக்கியம். அப்ப போக்தா யாரு கேட்டா தனியா இருக்கு. அது ஒரு தனி தத்துவமா கல்பிக்கணும். அதுதான் புருஷன் பேர் வச்சிருக்கு. அதனால புருஷா அஸ்தி போக்திருபாவா அஸ்தி. அப்புறம் கைவல்யார்த்தம் பிரவருத்தேஷ்டா. கைவல்யார்த்தம் இப்போ அச்சேதன பிரதானத்துக்கு ரெண்டு விதமான பிரவருத்தி. புருஷஸ்ய போகார்த்தம், புருஷஸ்ய கைவல்யார்த்தம். கைவல்யார்த்தம் பிரவருத்தேஷ்டா. இது இந்த இந்த ரெண்டு விதமா இருக்கு. இதுக்கு ரெண்டு ஹாப்பினஸ் மோட்சம் சொல்றோம். கைவல்யம் மோட்சம் ரெண்டு விதமா இதுக்கு அர்த்தம் சொல்றது உண்டு. ஒண்ணு இப்ப சொன்ன மாதிரி அச்சேதன பிரதானஸ்ய பிரவருத்தை. அச்சேதன பிரதானம் புருஷனுடைய போகத்துக்காக பரிணமிக்கிறது, இது ஒண்ணு. அதுக்கப்புறம் புருஷனுடைய மோட்சத்துக்காக பரிணமிக்காம இருக்கிறது. இதுக்கு அது ஒரு பரிணாமமா கேட்ட நிரோத பரிணாமம்னு பேர்.
ரெண்டு விதமான பரிணாமங்கள். ஒன்று பிரவೃತ್ತಿ பரிணாமம், இன்னொன்று நிரோத பரிணாமம். பிரவೃತ್ತಿ பரிணாமம்னால் போகத்துக்காக விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்காக விஷயங்களை சம்பாதிக்கிறதுக்காக பரிணாமங்கள் ஏற்படுறது. அது ஒரு விதமா உண்டு. இன்னொன்று போகத்திலிருந்து நிவர்த்தி வரும்பொழுது நிரோத பரிணாமம்னு சொல்றது, தன்னுடைய சுரூபத்திலேயே இருக்கிறது. இதுவும் ரெண்டுமே எதுக்கு கேட்டால் புருஷனுக்காக. அப்ப இதெல்லாம் வேணும்னால் புருஷன் தனியா இருக்கணும்னு சொல்றான். அது மட்டும் இல்லை, வேறு விதமாக வியாக்கியானம் பண்ணலாம். சாஸ்திராணாம் பிரவர்த்தே கைவல்யார்த்தம், புருஷனுக்கு மோட்சத்துக்காக மோட்ச சாஸ்திரங்கள் எத்தனையோ உண்டு இருக்கு இல்லையா நமக்கு. இது சாங்கிய சாஸ்திரத்தை ஒரு மோட்ச சாஸ்திரம் வச்சுருக்கு. இப்போ மோட்ச சாஸ்திரம் எதுக்குன்னு கேட்டால் மோட்சத்துக்காகன்னு சொல்லணும். மோட்சம் யாருக்கு? மோட்சம் யாருக்குன்னு கேட்டால் ஆத்மாவுக்கு சொல்லணும் இல்லையா. ஆத்மாவுக்கு தானே மோட்சம், எனக்கு தானே மோட்சம். இந்த சங்காதத்துக்கு மோட்சம் இல்லை, சங்காதத்துக்கு நாசம் உண்டு. மோட்சம்னா கேவலமான ஸ்திதி, கேவல ரூபத்துல ஸ்திதி நிக்கிறதுதான் மோட்சம். ஆமா, மனுஷாளுக்கு ஆத்மாவுக்கு சொல்லணும். ஆத்மா சரீரம் இந்த சம்சாரத்தை விட்டு வெளியில் வர்றதுன்னு மோட்சம். அது சம்சாரத்தை விட்டு வெளியில் வர்றவன் ஒருத்தன் இருக்கணும் இல்லையா. அவன் சம்சாரத்தோடு சேர்ந்தவனா இருக்கக்கூடாது இல்லையா. அதுவும் சம்சாரத்தில் சேர்ந்த ஒரு ப்ராடக்ட் சொன்னால் இந்த சரீரத்தினுடைய ஒரு ப்ராடக்ட் ஜீவன் சொன்னால் எல்லாமே கெட்டு போயிடும். அப்போ மோட்ச சாஸ்திரமே வியர்த்தமா போயிடும். புருஷன் தனி இல்லைன்னால் எல்லாமே சங்காத ரூபமா இருக்குன்னு சொன்னால் என்ன வரும்? மோட்ச சாஸ்திரமே வியர்த்தம், மோட்ச சாஸ்திரத்தினுடைய உத்தேசமே இல்லாம போயிடும், வியர்த்தமா போயிடும். அதனால மோட்ச சாஸ்திரத்துக்கு ஏதாவது ஒரு ரிலவன்ஸ் வேணும்னால் அந்த மோட்சத்தோட இருக்கிறவனா ஒரு பதார்த்தம் வேணும். அந்த மோட்சத்தோட இருக்கிற பதார்த்தம்னா என்ன? அது பரிணமிக்கக்கூடிய அச்சேதன பிரதானமோ அதனுடைய ப்ராடக்ட்ஸோ ஒன்றும் இல்லை. சாட்சி ரூபமான ஆத்மா, அவனுக்கு தான் மோட்சம், அவனுக்கு தான் சம்சாரத்துல சுகதுக்கங்கள். அந்த சுகதுக்கத்தை விட்டு வெளியில் வரக்கூடியவனும் அவன்தான். அதனால அந்த அவன் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா புருஷன் இந்த சங்காதங்களோட சம்மதம் இல்லாத ஒரு பதார்த்தமா சொல்லி ஆகணும். அது சம்மதம் இல்லை, அதுவும் ஒரு சங்காதம் சொன்னால் உபயோகம் இல்லாமல் போயிடும், அதுக்கும் நாசம் இருக்குன்னு போயிடும். அதனால கைவல்யார்த்தம் பிரவர்த்தே மோக்ஷாஸ்திராணாம் மோக்ஷோத்தேசேன பிரவர்த்தமானத்வாத், ஆத்மனாம் மோக்ஷோத்தேசேன பிரவர்த்தமானத்வாத் ஆத்மா அஸ்தி புருஷः அஸ்தி. இதுதான் காரிகையோட அர்த்தம். சங்காத பரார்த்தத்வாத் திரிகுணாதி விபர்யாத் அதிஷ்டானாத் புருஷः அஸ்தி.